मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी ये। करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। வாங்க. எங்க அங்க தேடிட்டே இருங்க. அவனா? இல்ல அவனை பத்தி நீங்க என்ன நினைக்கிற? அவனா? இல்ல. ஹனி, ஸ்கேட்டிங் ஷூஸ் வாங்கிட்டு வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன கடையோட கதவுல எழுதி இருந்துச்சு தள்ளிட்டு உள்ள வாங்கன்னு. நான் 1.5 மணி நேரமா கடையை தள்ள ஆரம்பிச்சேன். ஆனா கடை நகரவே இல்ல. அதனால நான் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணிட்டேன். மியாவ் மியாவ் மியாவ். போப்பட்டா இருந்துகிட்டு எதுக்காக பூனை மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? ஒரு பூனையா இருந்துட்டு கழுத மாதிரி கத்திக்கிட்டு இருக்க. அதே மாதிரி போப்பட்டா இருக்கிறனா பூனை மாதிரி கத்த கூடாதா? நீ உண்மையிலே டாங்கி தான். ஹனி ஒண்ணு சாதாரண டாங்கி இல்ல, டாங்கிக்கெல்லாம் ராஜா. அவன் ஒரு ராஜா, டாங்கி ராஜா, டாங்கி ராஜா. ஓ, கழுதைங்களோட தலைவரா? சொல்லு. டண்டனக்கா டண்டனக்கா ஆடிடு, டண்டனக்கா டண்டனக்கா ஆடிடு. இவன் டாங்கிங்களோட எலெக்ஷன்ல நின்னா 100% ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவான். வாங்க ஒரு ரவுண்ட் போயிட்டு வருவோம். ஹனி, அதுக்குள்ள நீ ஸ்கேட்ஸ போட்டுக்கோ. ஓயே, கடிச்சிட்டாரு நம்ம பெரிய தலைவரு. எங்கன்னு கேட்காத நான் இவரை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அட என்னன்னா எங்கெல்லாம் தேடினீங்க? ஓயே, அதான் கேட்காதன்னு சொன்னல. அப்புறம் ஏன் கேக்குற? நம்ம தலைவரு கடிச்சிட்டாருன்னு சொல்லு. அட என்னப்பா இது குதிரையோட சத்தமாச்சு. கழுதையா இருந்து கழுதையோட சத்தத்தை போடாம எப்படி கழுதைன்னு சொல்ல முடியும்? டாங்கி புக்ல என்ன ரூல் இருக்குன்னா, சாப்டர் 12ல சொல்லுங்க டண்டனக்கா. அட என்னன்னா நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்க மாட்டீங்களா? ஐ எம் சாரி, அவரு கழுதைங்களோட சீனியர். அண்ணா எனக்கு ஒரு டவுட். சீனியர்னா என்ன? அதப்பா சீனியரு. கடலுக்கு பக்கத்துல இருப்பாங்களே, அது எப்படி சொல்றது? சீனியர். ஓஹோ, சீனியரா? சூப்பர்ண்ணே, சூப்பரே. ஆனா அண்ணே, நீங்க இங்க இருக்க வேண்டியவர் இல்ல. நீங்க ஒரு அற்புதமான ஹாஸ்பிடலுக்கு அற்புதமான பிரின்சிபலா இருக்க வேண்டியவரு. நீங்க என்ன பண்றீங்க? முந்தா நேத்து நான் கொட்டின ஐஸ்கிரீம் இப்ப வந்து தேடிக்கிட்டு இருக்கீங்க. அது கிடைக்க சான்ஸே இல்ல. அட சமத்தல சம. என்னமா கழுத மாதிரி பேசுறாரு பாத்தீங்களானே? கலக்குறாரு நம்ம தலைவரு. உண்மையிலேயே ரொம்ப அற்புதமா இருக்கு. ஓயே, நீ ஒரு பூனை. உங்களை நான் எங்களோட தலைவர்னு ஏன் சொன்னோன்னு நீ கேட்க மாட்டியா? கேளு. பன்னி கூட தான் சொன்னா. அப்போ அவன் கிட்ட தான் கேட்கணும். பாத்தியா, உன்னால யோசிக்கவே முடியல. இதுதான் அவருடைய அவதாரம். பூனை ரூபத்துல நம்ம கழுதைங்களோட தலைவர். நீங்க எங்களுக்கு தலைவர், நாங்க உங்களுக்கு அசிஸ்டன்ட். அண்ணா ஒரு டவுட். அசிஸ்டன்ட்னா என்ன? அசிஸ்டன்ட்னா நம்மளுடைய ஃபேவரட் ஹீரோ ஸ்டண்ட் பண்ணும்போது ஆசையா பாக்குறவங்கள என்னன்னு சொல்லணும். அசிஸ்டன்ட். புரிஞ்சிடுச்சு. இன்னைக்கு நமக்கு கொண்டாட்டம் தான். தலைவரே, நீங்க வாங்க. உங்களை கழுதை எங்க இருக்கிற நாட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அங்க நீங்க ஒரு ராஜாவா வாழலாம், தெரியும்ல? அங்க இருக்கிற மெத்த ரொம்ப மெத்துன்னு இருக்கும். அப்படியே பொத்துன்னு இருக்கும். அங்க நீங்க சாப்பிட 30 வகையான ஐஸ்கிரீமும் கிடைக்கும். அதையெல்லாம் சாப்பிட ஒரே மாதிரி தான் இருக்கும். அங்க இருக்கிற எல்லாருமே உங்க பேச்ச கேட்பாங்க. ஆனா அடுத்த நாள் தான் சொன்னதை செய்வாங்க. அவ்வளவு மரியாதை கிடைக்குமா? நான் உண்மையிலேயே ரொம்ப லக்கி தான். ஓகே, கழுதை நாட்டுக்கு புறப்படுவோம். டாக்ஸியை நிறுத்து. டாக்ஸியை நிக்க வச்சுட்டு நாம எதுக்காக நடந்து போறோம்? ஓயே, டாக்ஸியை நிறுத்த சொல்லிட்டு நம்ம நடந்து போகலனா நம்மள கழுதன்னு எப்படி சொல்றது? கப்பலை புக் பண்ணிட்டு நீந்தில போவோம், தண்ணியிலையும் போவோம். சொல்லு டண்டனக்கா. அண்ணா என்ன பண்றீங்க? எனக்கு கீழே இறக்கி விடுங்கண்ணே. சரி, நான் இப்பவே நம்மளோட கழுத நாட்டுக்கு போன் பண்ணி சொல்றேன். நம்மளோட தலைவர் வந்துகிட்டே இருக்காருன்னு. ஹனி எங்க போனா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க தானே இருந்தான். ஹனி எங்க இருக்க? ஹனி. சரி, நான் மோப்பம் பிடிச்சு சொல்றேன். நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்கம்மா. நம்ம புது தலைவரை வரவேற்க இந்த நேரத்துல 2 வார்த்தை சொல்ல விரும்புறேன். டச்சும் டச்சும்.
அட எங்களை ஏன் நிறுத்துறீங்க? நான் சொல்ல மாட்டேன், இங்க கழுதைங்களுக்கு மட்டும்தான் என்ட்ரி அலோடுன்னு. ஓ அப்படியா? உங்க ஆளுங்களை மட்டும் தான் உள்ள விடுவியா? இத யாரு உன்கிட்ட சொன்னது? உள்ள நடக்கிற விஷயத்த வெளியில யாரு சொன்னது? போங்க இங்க இருந்து. அதோ இருக்கான் பாருமா ஹனி. வருக வருக எங்கள் தலைவரே வருக. ஆப்பிள் மேல பெண்ணை சொருவி வச்சு பைனாப்பிள் சொல்றவரு, மைசூர் பாக்கு உடைச்சு மைசூரை காணுன்னு சொல்றவரு, சுனாமில ஸ்விம்மிங் போட்டவரு, கழுதைகளோட புது தலைவர் ஹனி. எல்லாரும் பலமா கை தட்டுங்கோ. இதெல்லாம் வாழ்க்கையில பாப்பா நினைச்சு கூட பார்க்கல. ராஜா ராணி திருட போலீஸ் விளையாட்டே விளையாட தெரியாதவன் இவனை போய் ராஜாவாக்கி உட்கார வச்சிருக்காங்களே. நான் புரிஞ்சுதா? அதனாலதான் நாம இவனை டாங்கின்னு திட்டுறோம் பாப்பட். கேட்க காமெடியா தான் இருக்கு, ஆனா இது நல்லதுக்கு இல்ல. நம்ம இங்க இருந்து ஹனியை கூட்டிட்டு போயாகணும். ஹனியை வெளியே கூட்டிட்டு வரணும்னா முதல்ல நாம உள்ள போகணுமா? ஆனா என்ன பண்றது? ஐடியா. அற்புதமான ஐடியா. நான் என்ன ஐடியாவே சொல்லலையே. இவங்களுக்காக நீ என்ன ஐடியா யோசிச்சாலும் அது நல்லா தான் இருக்கும். இந்த கழுதைங்க மட்டும் செஸ் விளையாட உட்கார்ந்தாங்கன்னு வைங்க, அட ஸ்ட்ரைக்கர் எங்க போச்சுன்னு தேடுவாங்க. நில்லுங்க. இவர் ஏன் இவ்வளவு சின்னதா இருக்காரு? அது வந்து என்னன்னா, சார், இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு தெரியும். இவன் மேல யானை உக்காந்ததுனால சின்னதாயிட்டான்னு சொல்ல போறீங்க, அதானே? என்ன? அப்படிதான் ஆச்சு, அப்படிதான். நான் கிண்டலுக்கு சொன்னேன். சரி, நீங்க எல்லாம் போங்க போங்க. தலைவரே, இன்னைக்கு எங்களோட ஊரை உங்களுக்கு நல்லா சுத்தி காட்ட போறோம். இதோ இதுதான் நம்மளுடைய பார்க்கு. ஆனா காலியா இருக்கு. சைக்கிளிங்ல ஓடி போவோம். ஜாலியா இருக்கு. மறுபடியும் வருவோம். என்னாச்சு நண்பா? வெயில் ஜாஸ்தியா இருக்கு, தண்ணி கிடைக்காம தொண்டை வத்தி போச்சு. அட இந்த தண்ணி. எல்லாம் சரியாயிடுச்சு. இவ்வளவு நாளா தண்ணி குடிச்சு சரியாகாத என் குரல் இப்ப உங்க கைப்பட்டதும் சரியாயிடுச்சு. நீங்க உண்மையிலே பெரிய மகானு. இவன் இப்படி எல்லாம் வேலை பண்ணிக்கிட்டு இருந்தான்னா இவனை வெளியில கொண்டு வரது கஷ்டமாயிடுமா? இவனை கழுதைன்னு சொல்லி கூப்பிட்டதால இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு யோசிச்சு கூட பார்க்கல. நான் மறுபடியும் ஜெயிச்சிட்டேன். நீங்க தான் என்னுடைய உண்மையான நண்பன். 3 நாளா என்னோட விளையாடுறீங்க, ஆனா என்னை விட்டு நீங்க ஓடவே இல்லை. இது யாரு? இவர் தானே? இவர் தான் இந்த கழுத பிரதேசத்தோட மோஸ்ட் எலிஜிபிள் கழுதை. இவர் பண்ற மெடிடேஷனுக்கு இவரோட ஐக்யூ -150க்கு போயிடுச்சுன்னா பாத்துக்கோங்க. அதோட அவரோட 2 கண்ணும் மூடிக்கிச்சு. மெடிடேட் பண்ணா கண்கள் எல்லாம் திறக்கும். இவருடைய கண்ணுல வந்து ஃபுட்பால் வந்து விழுந்துருச்சு, அதனால இவர் கண்ணை மூடிட்டாரு. சொல்லுங்க டாண்டானாக்கா. வணக்கம் குருநாதா. வணக்கம். வணக்கம் சொல்லி இவர் எதுக்காக அசிங்கப்படுத்துறீங்க? இவருக்கு 2 அறை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நீ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்ப தம்பி. இது வரைக்கும் யாரும் எனக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணது இல்ல. சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. அன்னைக்கு இந்த இடம் ஒண்ணும் புதுசு கிடையாது. டாங்கிங்களோட சர்தாருக்கு உண்மையான கேண்டிடேட்டே இவன் தான். நாம சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். தலைவனுக்கெல்லாம் தலைவன் நமது புது தலைவன் மாமன்னன் ஹனி அவர்களுக்கு மகுடம் சூட்ட போகிறார்கள். நிறுத்துங்க. இவன்
இவர் எங்க தலைவர் ஆக கூடாது. மார்க்கெட்ல இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது. அண்ணே எனக்கு ஒரு டவுட், இந்த மார்க்கெட்னா என்னண்ணே? மார்க்கெட்னா அடிக்கடி பாலை திருடுற அடையாளம் உள்ள பூனைய என்னன்னு சொல்லுவாங்க. அதுதானே நோட் பண்ணிட்டு பூனைங்க அதை பிடிச்சு மார்க் பண்ணிட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் மார்க்கெட். ஆமா மார்க்கெட். ஓ மார்க்கெட். நான் அப்படியே அறிவாளி ஆயிட்டேன்ல. அடேங்கப்பா, உண்மையிலே ஒரு டாங்கி தான். we are impressed. அட மார்க்கெட்னா பஜார்னு சொல்லுவாங்கப்பா. இவன் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா இருக்கா. we are depressed. இவ்வளவு இன்டெலிஜென்ட்டான பூனை நமக்கு எப்படி தலைவரா இருக்க முடியும்? எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த பூனையை விட புத்திசாலியான கழுத பாபுக்கு தான் மன்னராகிற தகுதி இருக்கு. என்ன புரிஞ்சுதா? கழுத பாபுவோட முகத்தை நீங்களே பாருங்களேன். என்ன ஒரு ராஜகலை தெரியுது. நாம ஹனிக்கும் கழுத பாபுக்கும் டெஸ்ட் வச்சு ஆகணுமா? யாருக்கு அதிகமான டாங்கி மூளை இருக்கோ அதை வச்சு டெஸ்ட்ல பாஸ் பண்றானோ அவனுக்கு தான் நம்ம தலைவருங்கிற பட்டத்தை கொடுத்து கௌரவிக்கணும். ஆமா ஆமா, இவரு சொல்றதுதான் சரி. இதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. என்னுடைய நண்பர்கள் பன்னி, சோர்தார், பாப்பாட் என கழுதைகளோட தலைவர்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 இன்டெலிஜென்ஸும் பொய்யா சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் கேட்டீங்களா? இவனோட ஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட்டா. இவனோட ஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட்டா இருந்தா இவனும் இன்டெலிஜென்ட்டா தானே இருப்பான். டெஸ்ட் வச்சு தான் ஆகணும். இதுக்கு நாங்க ஒத்துக்கிறோம். சொல்லுங்க டண்டடக்கா. முதல் கேள்வி 2 எவ்வளோ? 4 22. இந்த ஹனி டாங்கியை விட பெரிய டாங்கியா இருக்காம்மா. பன்னி நீ ஏதாவது பண்ணு. அனி இன்டெலிஜென்ட்டான பதில் சொல்லிருக்கா. 2 22 2 ஆட் பண்ணா எவ்வளவு வரும்? நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டேன். டாங்கி தான் 4ன்னு பதில் சொல்லும். இப்போ பெயிண்டிங் பண்ணி காட்டணும். அந்த பெயிண்டிங்ல யாருக்கும் எதுவும் புரியக்கூடாது. அவங்க தான் இந்த ரவுண்டோட வின்னர். வாவ், என்ன ஒரு புரியாத கலை. ஆஹா, கண்டிப்பா இது யாருக்கும் புரியாது. கலர்ஸ் எல்லாம் டோட்டல் வேஸ்ட் இன் தி ஆர்ட் வொர்க். இப்போ ஹனியோட பெயிண்டிங்க பாப்போம். ஓ அட என்ன பாது, இந்த பெயிண்டிங்ல ஒண்ணுமே இல்ல. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான பெயிண்டிங். Thank you. அட நான் என்ன சொன்னேன்னா, ரொம்ப அற்புதமான பெயிண்டிங். என்ன இன்டெலிஜென்ட், ரொம்ப ஆழமான பெயிண்டிங் பண்ணிருக்கீங்க. இதோட அர்த்தம் பூமியில வளர்ற மரம் ஏன் வானத்துல வளர மாட்டேங்குது? கீழே இருக்கிறது வானத்தோட நிறம். அதாவது பூமியில எப்பவும் கலர்ஸா நிறைஞ்சிருக்கணும். வாவ், என்ன ஒரு இன்டெலிஜென்ட்டான விஷயம். இந்த ஆழமான பெயிண்டிங்ல நான் மூழ்கிட போறேன். இந்த ரவுண்ட்லயும் டாங்கி ஜெயிச்சிருச்சு. இப்போ அடுத்த ரவுண்டு. நான் இப்ப தண்ணியில சர்க்கரையை கொட்டியிருக்கேன். யார் அந்த சர்க்கரையை கண்டுபிடிச்சு கொண்டு வராங்களோ அவங்க தான் டாங்கிக்கெல்லாம் டாங்கி. அவரை தான் நம்ம எல்லாரும் தலைவர்னு சொல்லணும். அந்த சக்கரை தண்ணியில கரைஞ்சிருக்கும். நாம சக்கரை டப்பாவை தண்ணிக்குள்ள போட்டு டாங்கியை ஜெயிக்க வைக்கலாம். எனக்கு சக்கரை கிடைச்சிருச்சு. அது மொத்தமும் 32. ஹலோ, அது என்னுடைய பற்கள். அங்க இருக்கு சக்கரை. ஒருவேளை ஹனி அந்த டப்பாவை எடுத்துட்டா அவன் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சிருவானே. டப்பா யாருக்கிட்டமா இருக்கு?
And the winner is கழுத பாபு. டாங்கிக்கு தலைவராகிற உரிமை இந்த டாங்கி பாபுக்கு தான் இருக்கு. இல்ல 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 இதுக்கு நான் லாய்க்கே கிடையாது. நான் லாய்க்கு கிடையாது. சரி இன்னைக்கு வேணா என் தலையில போட்டு விடுங்க. சொல்லுங்க டண்டனக்கா. நான் ஒரு இன்டெலிஜென்ட்னு நிரூபிச்சிட்டேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஹனி அவர்களே வாழ்த்துக்கள். நண்பர்களே நீங்களா? நீ எவ்வளவு பெரிய டாங்கியா இருந்தாலும் டாங்கிக்கெல்லாம் டாங்கியா இருக்க முடியாதுமா. ஏன்னா நான் ஒரு இன்டெலிஜென்ட் ஆச்சே. இதுக்கு என்ன அர்த்தம்னா நீ எங்களுக்கு தான் டாங்கி, வேற யாருக்கும் கிடையாது. Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play.